தேவேந்திர குல வேளாளர் பறையர் மக்கள் மத்தியில் வாக்கு வங்கி அதிகரிக்கும். அது நான் மூட் ஆஃப் தி பீப்புள் நான் பார்க்கும்போது அதுவும் தேவேந்திர குல வேளாளர் பறையர் மக்கள் மத்தியில் கொங்குல அதிகமாக இருக்குது. சீமானுக்கு தான் நம்ம போடணுங்கிற உணர்வு வந்து கொங்குக்குள்ள கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தென் மாவட்டங்களில் இருக்குது. வேறும் பல அம்சங்கள் வந்து தென் மாவட்ட அந்த மக்களோட வாக்கு எப்படிங்கிறத முடிவு பண்ணுது. மேலும் பல அம்சங்கள் வந்து தென் மாவட்டத்துக்குள்ள அது ஒர்க் அவுட் ஆகுது. வட தமிழகத்துக்குள்ள திருமாவளவனுக்கு ஃபேக்டரும் இருக்கத்தான் செய்யுது. அதையும் மீறி திருமா வந்து தேர்தல் வெற்றிக்காக அரசியல் வெற்றிக்காக அதையும் விரும்புகிறாங்க. பேச முடியல. பட் சீமான் வந்து தனிச்சு போட்டியிடனால நமக்காக திருமாவோட ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்கன்னு சொல்லக்கூடிய பறையர் சமூக இளைஞர்களும் படித்த இளைஞர்களும் இருக்குது. பாமர மக்கள்கிட்ட அது பர்குலேட் ஆகிட்டு இருக்குது. இது வந்து வட தமிழகத்தினோட பறையர் சமூக மத்தியில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஸ்டாலினா இருக்குது. செகண்ட் சீமானா இருக்காப்புல. விஜயை நாங்கள் சினிமா பார்த்துட்டு ஓட்டு போடணும்னு நினச்சான்னா அவன் ஏமாந்துருவாங்கிறதையும் 4 பசங்க இதை வச்சு சொல்ல முடியாது. அவங்களே ஏன் நாங்கள் திருத்தி எங்கள் பக்கம் எடுப்போம், ஒன்லி நாங்கள் திமுக கூட்டணிக்கு திருமாவளவனுக்காக போடுவோம் அல்லது வந்து சீமான் தான் எங்களுக்காக கொள்கைகளை சொல்லி நிற்கிறாங்கங்கிறது தெரியுது. பட் இப்படி ஒரு இஷ்யூ இருக்குது. இந்த இஷ்யூ தான் இந்த மக்களின் வாக்க நிர்ணயிக்க போகுதுங்கிறத நீங்கள் பார்வையற்றோராக இருக்காதீங்க. களம் வரதுக்கு முன்னாடியே போடக்கூடிய தப்பா கருத்து கணிப்புகள், ஏற்று துறக்கா கருத்து கணிக்கெல்லாம் நிற்காது. களத்துக்குள்ள அந்த போலீஸ் ஸ்டேஷன் முழுமையாக வரும்போது சீமானுக்கு வளர்ச்சி வேகம் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குங்கிறத நான் சீமானுக்கையும் கருத்து என் பதிவை சொல்லிட்டேன். இப்படி தமிழகம் முழுவதும் சீமான் தொடர்பாட்டு வந்து மக்களோட கருத்தை அறியும் போது சீமானுக்கு லீடர்ஷிப் உறுதியான தலைவர், தொடர்ந்து தனித்து நிற்கக்கூடிய தலைவர்ங்கிற அடிப்படையில் ஒரு கருத்து வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அது முழுமையாக நாம் இன்னும் எடுத்து முடிக்கல. பட் அந்த ட்ரெண்டு அது தெரியுதுங்கும் போது அதை நாம் சீமான்கிட்ட நம்ம அந்த தகவலை பரிமாறிக்கிட்டோம். மூடு மேப்பிங்காக தான் அந்த சம்பவங்கள். இந்த ப்ரியாரிட்டி ரெசிடென்ஸ் பற்றி பறையர் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்கா, அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஒரு சில அரசியல் விமர்சனம் சொல்கிற மாதிரி சினிமா பார்த்து ஓட்டு போடக்கூடிய மக்களா, தங்களுக்காக யார் நிற்கிறா, தங்களுக்காக யார் போராடுறான்னு சீமானுக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை சினிமாவை பார்த்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா பறையர் தேவேந்திர குல வேளாளர் மக்கள்ங்கிறத மூடு மேப்பிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவங்க என்ன அடிப்படையில் ஓட்டு போடுறாங்கிறதுல கடுமையாக அவங்கள இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்து எடுங்கன்னு சொல்லும்போது நம்ம கிடைச்ச சாம்பிளில் அவங்க வந்து இஷ்யூஸ் அவங்க மத்தியில் உள்ள போயிட்டு இருக்குது. இப்போ இஷ்யூஸ் உள்ளே போகும்போது அது சீமானுக்கு தான் உயர்வை கொடுக்குங்கிற கருத்தை நான் சீமான்ட்ட சொன்னேன். ஸோ இந்த இஷ்யூவை நீங்கள் வெளியே ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போங்கிற கருத்தையும் நான் தரப்புக்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அது இன்னும் நாட்கள் ஆக ஆக முழுமை பெற்றோம். அதைத்தான் நான் என்னோட கருத்தாக இங்கே முன்வைக்கிறேன். அதுதான் சீமானுக்கு வந்து அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோது இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. தேர்தல் நெருங்கிட்டே வர வேலையில் சமீபத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஆர்டிடிமோட சர்வேயை வந்து சீமான் அவர்களிடம் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கொடுத்ததாக ஒரு செய்தி வந்து பரவ தொடங்கியிருக்கு. என்ன பின்னணி சார் இந்த டேட்டாவோட? இல்லை, சர்வேங்கிறவங்க எடுக்கிறவங்க வந்து இஷ்யூஸ் ரேக்கப் ஆகாமல் தங்களோட விருப்பத்துக்கு சர்வே எடுக்கிறாங்க. அவங்கள நான் யாரும் குறை சொல்லலை. இப்போ துக்ளக் இதையெல்லாம் தேர்தலுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய சர்வே எல்லாம் துக்ளக்கில் எழுதுவார். அதெல்லாம் கரெக்டாக வந்திருக்கு. அவரை நம்ம பாராட்டுறோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி ஜேவிசி ஸ்ரீராம் பிற மாநிலங்களில் பாஜக பற்றி எழுதக்கூடிய சர்வேகள் நல்லா வந்திருக்குது. இப்போ நான் சர்வேங்கிற லெவலில் விஜய் என்ன சொல்கிறாரு, யாருக்காக நிற்கிறாரு, எதற்காக நிற்கிறாரு, பிரச்சனைகள் அவருக்கு நிலைப்பாடு என்னன்னு சொல்லாமல் சும்மா எல்லா தொகுதியிலும் விஜய் நிற்கிற மாதிரி ஒரு கேண்டிடேட் மாதிரி ஒரு சர்வே பண்ணும்போது ஒரு கற்பனை ஏட்டு சுரக்கா கதைக்கு உதவாதுங்கிறத நாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ நாம் சீமான் வந்து அருந்ததியர் ப்ரியாரிட்டி ரெசர்வேஷன் பற்றி ஒரு கருத்து சொல்கிறாரு. அதை நம்ம நண்பர்களை வந்து நம்ம டீமில் உள்ளவங்க தேவேந்திர குல வேளாளர் பறையர் இந்த சமூக மக்கள் மத்தியில் சொல்லும்போது அவங்க அதிமுக ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க இந்த சமூகம் வந்து எடப்பாடி ஜெயலலிதா நிலைப்பாட்டிலேருந்து மாறி எங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்கங்கிறத பறையர் தேவேந்திர குல வேளாளர் சமூக இளைஞர்கள் வந்து சொல்கிறாங்க. சிலருக்கு தெரியல. நாம் தமிழர் அதை கொண்டு போகும்போது அந்த வேகமான கூட்டி படித்த இளைஞர்களோட கருத்து பாமர தேவேந்திர குல வேளாளர் பறையர் சமூக மக்கள் மத்தியில் போய் சென்றடையும் நாங்கள் கருதுகிறோம். இந்த நாட்கள் இருக்குது. இந்த நாட்களில் நாம் தமிழர் வேட்பாளர்கள் வந்து பறையர் தேவேந்திர குல வேளாளர் மக்களுக்காக ப்ரியாரிட்டி ரெசர்வேஷனை எதிர்த்து 5 விழுக்காடு இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் சொல்லுதுங்கிறது வந்து அந்த மக்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறது நமக்கு தெரியுது. ஒரு மூட் மேப்பிங்கிற அளவுக்கு ஒரு இதை பார்க்கும்போது இது நமக்கு தெரிய வருது. அதை தாண்டி
கோனூரிக்குப்பம் கோட்டை, கோன் கோட்டை, கோனார் கோட்டை, தமிழர் கோட்டைங்கிற அந்த இஷ்யூ கூட வடபுலத்தில் உள்ள யாதவர்கள் மத்தியில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குது. வட வட தமிழ்நாட்டில் உள்ள யாதவர்களை யாரும் ரெகனைஸ் பண்ணுறதில்ல. சீமான் 8 யாதவர்களுக்கு கேண்டிடேட் கொடுத்துருக்கிறாரு. அதில் 3 பேர் வடபுலத்தில் உள்ளவர் கொடுத்துருக்கான்னு சொல்லும்போது சீமான் வந்து வடக்கையும் யாதவ சமுதாயம் வாழ்கிறாங்க. அவர் கோனாரும்பாரு, நான் யாதவங்கிறேன். என்னோட கருத்தியல் படி வடக்கையும் யாதவர் சமுதாயம் கணிசமாக வாழ்கிறாங்கிறத அங்கீகரிக்கக்கூடிய ஒரே தலைவராட்டு நாம் தமிழர் சீமான் தான் தமிழ் மண்ணில் வந்திருக்கிறாருன்னு செஞ்சி, மேல்மலையனூர், வந்தவாசி இந்த சைடு உள்ள யாதவர் சமூக மக்கள் மத்தியில் சீமான் மேலே ஒரு பாராட்டும் ஒரு இது இருக்குது. அது கிரவுண்டில் மட்டுமல்ல, அந்த சமூக குழுக்கள்லேயும் வந்து 8 வேட்பாளர்கள் சீமான் தான் தந்திருக்கிறாரு. நம்ம அரசியல் அரங்கத்திற்குள்ள மேலும் அரசியல் அதிகாரம் பெறணும்னா சீமானை உயர்த்தி தான் நம்மளும் உயர முடியுங்கிறத யாதவர் சமூக மக்கள் மத்தியில் இருக்குது. குறிப்பாக அதிமுக மேலே ஜெயலலிதா இருந்தபோது இருந்த ஆதரவு கொடுத்த யாதவர்கள் வந்து இப்போ முழுக்க அதிமுக இருக்கிறாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்ட அந்த யாதவர் சமுதாயம் வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கிற தயாராகங்கிறது கிரவுண்டில் அவங்கள்ட்ட பேசி பார்க்கும்போதே தெளிவாகவே தெரியுது. இப்படி தமிழகம் முழுவதும் சீமான் தொடர்பாட்டு வந்து மக்களோட கருத்தை அறியும் போது சீமானுக்கு லீடர்ஷிப்பு உறுதியான தலைவர், தொடர்ந்து தனித்து நிற்கக்கூடிய தலைவர்ங்கிற அடிப்படையில் ஒரு கருத்து வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அது முழுமையாக நாம் இன்னும் எடுத்து முடிக்கல. பட் அந்த ட்ரெண்டு அது தெரியுதுங்கும் போது அதை நாம் சீமான்கிட்ட நம்ம அந்த தகவலை பரிமாறிக்கிட்டோம். குறிப்பாக சார், இப்போ பொதுவாக சர்வேக்கள்ல தங்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லைன்ற சர்வேக்கள் எனக்கு உடன்பாடு பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு மூடு மேப்பிங்காக தான் அந்த சமூகங்கள் இந்த பிரியாட்டி ரெசிடென்ஸ் பற்றி பறையர் தேவேந்திர குல வேளாளர்கள் மக்கள் மத்தியில் ரீச் ஆயிருக்கா, அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, ஒரு சில அரசியல் விமர்சனம் சொல்ற மாதிரி சினிமா பார்த்து ஓட்டு போடக்கூடிய மக்களா, தங்களுக்காக யார் நிற்கிறா, தங்களுக்காக யார் போராடுறான்னு சீமானுக்கு ஓட்டு போடுவாங்களா, இல்லை சினிமாவை பார்த்து விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா பறையர் தேவேந்திர குல வேளாளர் மக்களுங்கிறத மூடு மேப்பிங்னு சொல்லுவாங்க. அது அருண் அந்த பையனும் அதான் செய்வான். இந்த தினத்தந்தில் எழுதுவான்ல ஒரு ஆள், அந்த தம்பி அதான் செய்வாப்புல. அந்த மூடு மேப்பிங்கிறதுல நீங்க அவங்க என்ன அடிப்படையில் ஓட்டு போடுறாங்கிறதுல கடுமையாக அவங்கள இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பார்த்து எடுங்கன்னு சொல்லும்போது நம்ம கிடைச்ச சாம்பிளில் அவங்க வந்து இஷ்யூஸ் அவங்க மத்தியில் உள்ள போயிட்டு இருக்குது. அப்போ இஷ்யூஸ் உள்ளே போகும்போது அது சீமானுக்கு தான் உயர்வை கொடுக்குங்கிற கருத்தை நான் சீமான்ட்ட சொன்னேன். ஸோ இந்த இஷ்யூவை நீங்கள் வெளியே ஸ்ட்ராங்காக எடுத்துகிட்டு போங்கிற கருத்தையும் நாம் தமிழர் தரப்புக்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக சார் அதை தான் கேட்கலாம். சர்வேக்கல்ல உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்கிற ஆர்டி அவர்கள் வந்து டேட்டாவை வச்சு பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அது வந்து எதிரொலிச்சிருக்கு பிற்காலத்தில். ஆனால் இந்த தேர்தலில் சொல்லும்போது ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்கிறீங்க. ஒரு புறம் திமுக வந்து முன்னோக்கி செல்லும், எடப்பாடி அவர்கள் வந்து பின்னோக்கி செல்வார்ன்ற ஒரு விஷயம். சீமானுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது, 17% வாக்குகளை வந்து எடுப்பாருன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க. எப்படி திமுகவுக்கும் என்டிகேக்கும் இந்த தேர்தல் எப்படி இருக்குது? இல்லை, அது போலரைசேஷன் ஆகுது. இப்போ இந்த அறந்ததியர் மக்கள் மத்தியில் வந்து ஸ்டாலின் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இவ்வளவு வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்க மத்தியில் போய் சேருது. இப்போ சீமான் அதை எதிர்க்கிறதுனால அருந்ததியர் இளைஞர்கள் வந்து உதயசூரியனுக்கு தான் நம்ம போடணும், கலைஞர் தான் நம்ம கொடுத்தாரு, நம்ம கலைஞரை தெய்வமாக வழிபடணும், நம்ம வாழ்க்கை இதை உயரதுக்கு காரணம் கலைஞர் தான், உதயசூரியன் தான், ஸ்டாலின் தான் அந்த மக்கள் வந்து பெரிய அளவு அவங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சீமானோட சில அரசியலை முன்னிறுத்தி அவங்க போயர் ஒட்டர் போன்ற அவங்க சகோதர சமூக மக்களையும் வந்து உதயசூரியனுக்கு ஆதரவாக கன்சால்டேட் பண்ணக்கூடிய இதையும் அவங்க செய்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்களா, இது வந்து விஜயோட ஈரோடு கூட்டத்தில் ஸ்டாலினை பற்றி பேசும்போது வந்த அருந்ததியர் போயர் ஒட்டர் மக்கள் யாருமே கைத்தட்டல். ஆனால் சீமானை எடுத்து பேசும்போது ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அந்த மக்கள் மத்தியில இருந்து சீமானுக்கு எதிராக, விஜய்க்கு ஆதரவா இல்லை சீமானுக்கு எதிராக வந்துருன்னா இது மக்கள் மத்தியில் இந்த உணர்வு இருக்குது. ஸோ இந்த 25 விழுக்காடு பறையர் தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியர் மக்கள் மத்தியில் பிரியாரிட்டி ரெசர்வேஷன் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அது ஒரு சைடு அருந்ததியர் மக்கள் வாக்கு மட்டுமில்லை, நாயுடு, போயர், ஒட்டர், தொட்டிய நாயக்கர், 24 மலை தெலுங்கு செட்டியார், கன்னடம் பேசக்கூடிய மக்கள், தேவாங்கர் செட்டியார் போன்ற பல சமூக மக்கள் வந்து உதயசூரியன் நோக்கி கன்சால்டேட் ஆகக்கூடிய சூழ்நிலை வருது. இது சட்டமன்ற தேர்தல். அதனால பாராளுமன்றத்துக்கு மோடிக்கு போட்ட பிறமொழி சகோதரர்களே எடப்பாடியெல்லாம் வேண்டாம், சீமானுக்கு எதிராக ஸ்டாலின் தான் இதை கையாளுறாரு, ஓப்பனாக பண்ணுறாரு, இது ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே நின்று அவர் 100 விழுக்காடு ஓட்டை வாங்கிட்டாருலாம் தெரியும் போது, நாயுடு ஓட்டு 100 விழுக்காடு வாங்கிட்டாரு, அருந்ததியர் ஓட்டு 100 விழுக்காடு வாங்கிட்டாருன்னு சொல்லும்போது அந்த போலரைசேஷன் அந்த மக்கள் மத்தியில் கரண்டில் நடந்துகிட்டு இருக்குது. அது இன்னும் நாட்கள் ஆக ஆக முழுமை பெற்றோம். அதைத்தான் நான் என்னோட கருத்தாக இங்கே முன் வைக்கிறேன். அதுதான் சீமானுக்கு வந்து தேவேந்திர குல வேளாளர் பறையர் மக்கள் மத்தியில் வாக்கு வங்கி அதிகரிக்கும். அது நான் மூட் ஆஃப் தி பீப்புளுக்கு நான் பார்க்கும்போது
அதுவும் தேவேந்திர குல வேளாளர் பறையர் மக்கள் மத்தியில் கொங்குல அதிகமாக இருக்குது. சீமானுக்கு தான் நம்ம போடணுங்கிற உணர்வு வந்து கொங்குக்குள்ள கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தென் மாவட்டங்களில் இருக்குது. வேறும் பல அம்சங்கள் வந்து தென் மாவட்ட அந்த மக்களோட வாக்கு எப்படிங்கிற முடிவு பண்ணது. மேலும் பல அம்சங்கள் வந்து தென் மாவட்டத்துக்குள்ள அது ஒர்க் அவுட் ஆகுது. வட தமிழகத்துக்குள்ள திருமாவளவனுக்கு ஃபேக்டரும் இருக்கத்தான் செய்யுது. அதையும் மீறி திருமா வந்து தேர்தல் வெற்றிக்காக, அரசியல் வெற்றிக்காக அதையும் விரும்புறாங்க. பேச முடியல. பட் சீமான் வந்து தனிச்சு போட்டியிடனால நமக்காக திருமாவோட ஸ்ட்ராங்கா பேசுறாங்கன்னு சொல்லக்கூடிய பறையர் சமூக இளைஞர்களும் படித்த இளைஞர்களும் இருக்குது. பாமர மக்கள்கிட்ட அது பெர்குலேட் ஆயிட்டு இருக்குது. இது வந்து அப்படியே உள்ள இறங்கி போயிட்டு இருக்குது. 30 நாளைக்குள்ள சீமான் அதை உள்ள இறக்கி அந்த மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டாருன்னா விஜயெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிடுவார். திருமங்கலம் சரத்குமார் மாதிரி தான் விஜய் போவார். படத்தை பார்ப்பாங்க, விஜய்க்கு எங்களுக்காக நிற்காதவருக்கு நாங்கள் எங்க ஓட்டு போடுறோம், எங்களுக்காக சீமான் அண்ணா தான் நிற்கிறாரு, எங்க அடையாளமா திருமாவளவன் நிற்கிறாருன்னு சொல்றாப்புல. சினிமா பார்த்துட்டு நாங்கள் ஓட்டு போடுவோம். மற்ற ஜாதிக்கார கொஞ்சம் மோசமான வார்த்தையை சொல்றாங்க. டிவியில் பேசக்கூடியவங்களை அந்த மக்கள் வந்து கடுமையான வார்த்தையை சொல்ல, அசிங்கப்படுத்த விரும்பல அந்த வார்த்தையை சொல்லி அவங்க அவங்களோட எண்ண ஓட்டங்கள் இந்த மாதிரி இருக்குது. வட தமிழகத்தில் உள்ள பறையர் சமூக மத்தியில் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஸ்டாலினா இருக்குது, செகண்ட் சீமானா இருக்காப்புல. விஜயை நாங்கள் சினிமா பார்த்துட்டு ஓட்டு போடணும்னு நினைச்சான்னா அவன் ஏமாந்துருவாங்கிறதையும் 4 பசங்க இதை வச்சு சொல்ல முடியாது. அவங்களே நாங்கள் திருத்தி எங்கள் பக்கம் எடுப்போம், ஒன்லி நாங்கள் திமுக கூட்டணிக்கு திருமாவளவனுக்காக போடுவோம், அல்லது வந்து சீமான் தான் எங்களுக்காக கொள்கைகளை சொல்லி நிற்கிறாங்கிறது தெரியுது. இன்னும் படிச்ச இளைஞர்கிட்ட தெரிஞ்ச அளவுக்கு பாமர மக்கள்கிட்ட வந்து 30 நாளைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இது வந்து நாம் தமிழர் வேட்பாளர்கள் இருக்கு. அதான் சீமான்ட்ட சொன்னேன், உங்க வேட்பாளர்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. 5 விழுக்காடு உயர்த்தி கேட்கறது சீமான் தாங்கிறதையும், பட்டியல் வெளியேற்றத்தை கேட்கறது சீமான் தாங்கிறதையும், கவின் ஆணவ படுகொலை கண்டிச்சது சீமான் தாங்கிறதையும், ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது என்று சொல்றது சீமான் தாங்கிறதையும், 6 பொது தொகுதிகளில் பறையர்களையும் 2ல் தேவேந்திர குல வேளாளர்கள் நிறுத்தி இந்த மக்களின் கூடுதல் அதிகாரத்துக்காக நிற்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்குது நாம் தமிழர் கட்சி தாங்கிறதையும், 214 தொகுதியில் உள்ள பறையர் தேவேந்திர குல வேளாளர் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருங்க. அப்பந்தான் சினிமா கவர்ச்சியில அவங்க வந்து ஏமாந்து போய் தங்கள் பிரச்சனையே சொல்லாத விஜய்க்காக ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லக்கூடியவெல்லாம் முகத்துல கறி பூசிட்டு 26க்கு மேல நிற்பான். அது நாம் தமிழர் கேண்டிடேட்ஸ் மத்தியில தான் இருக்குது. உங்க பகுதியில் இந்த மக்கள் கூடுதலோ குறைவோ ஒவ்வொரு தேவேந்திர குல வேளாளர் பறையர் சமூக மக்கள் மத்தியிலும் சீமான் தான் உங்களுக்காக நிற்கிறாரு, வேற எந்த கட்சியும் நிற்கல. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி உங்க இஷ்யூக்குள்ள நிற்கல. ஜெயலலிதா கலைஞருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்ன ஒரு இடத்துக்குள்ள அவர் ஜெயலலிதா நிலைப்பாட்டில இருந்தே மாறி அவர் மேற்கு மண்டலத்தில் ஜெயிக்கணும்னா கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர் வாக்கு இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். எந்த ஒரு கொங்கு வேளாளரும் அருந்ததியர் வாக்கு இல்லைன்னா வெற்றி பெற முடியாதுங்கிற ஒரு முடிவில் ஜெயலலிதாவுக்கு முடிவையே குப்பைக்கூடையில தூக்கி போட்டுக்கிட்டு எடப்பாடி பல்ட்டி அடிச்சிட்டாருங்கிறதையும் பறையர் தேவேந்திர வேளாளர்கிட்ட கொண்டு சேருங்கிறத சீமான் இன்ஸ்ட்ரக்ட் பண்றாரு. ஸோ 214 நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கும் இந்த முடிவில் சீமானுக்கு நிலைப்பாடு தொடர்பாக இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய கடமை இருக்கு. அது ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்றேன், அந்த ப்ரியாரிட்டி ரெசல்யூஷனில் சீமான் வைத்த ட்விஸ்ட்டுங்கிறதெல்லாம் இன்னைக்கு பரவலாக போகுது. இதை நான் வந்து ஊடகத்தில் இருக்கிற அனைத்து நண்பர்கள்ட்டையுமே நான் அனுப்பி கொடுத்துட்டேன். அவங்க அதை ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதது அவங்க விருப்பம். பட் இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு, இந்த இஷ்யூ தான் இந்த மக்களின் வாக்கை நிர்ணயிக்க போகுதுங்கிறத நீங்க பார்வையற்றவராக இருக்காதீங்க. களம் வரதுக்கு முன்னாடியே போடக்கூடிய டப்பா கருத்து கணிப்புகள், ஏட்டு சுரக்காய் கருத்து கணிக்கெல்லாம் நிற்காது. களத்துக்குள்ள அந்த போலரைசேஷன் முழுமையாக வரும்போது சீமானுக்கு வளர்ச்சி வேகம் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குங்கிறத நான் சீமான்கிட்டையும் என் பதிவை சொல்லிட்டேன், இந்த பத்திரிகையாளர்கிட்டையும் சொல்லிட்டேன், நானும் என் பதிவா ஊடகத்தில் போட்டு தான் நீங்க பார்த்துக்கிட்டு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வரும் நாட்களில் இதை கடுமையாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு நாம் தமிழர் வேட்பாளர்கள்ட்டையும் நாம் தமிழர் தம்பிமார்கள்ட்டையும் இருக்குது. அவங்க தெளிவாக கொண்டு அதை சேர்ப்பாங்க. அதுக்குள்ள கெப்பாசிட்டியும் ஆளுமையும் உழைக்கும் திறனும் மக்களை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய சக்தியும் நாம் தமிழர் கேடர்ஸ்கிட்டையும் வேட்பாளர்கிட்டையும் இருக்குது. நிச்சயமா அது நடக்குங்கிறத நான் உறுதியாக நம்பி தான் சீமாட்ட சொன்னேன். அதை நடத்த வேண்டியதும் தெளிவாக என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லி கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் என் கடமைன்னா நான் உறுதியாக அதை செய்வேன்னான்னு சீமானே என்று சொன்னார். சார், ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வந்து முழுக்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வந்து தமிழ்நாட்டில் நான் ஓப்பனாக பாஜக சப்போர்ட்டர்னு சொல்லக்கூடிய நீங்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படம் வெளியே வருது. பல பேர் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன விஷயம் சார்? நேற்றைய தினம் என் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணனை போய் பார்த்தேன். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் எங்கள் அண்ணனை பார்த்தேன். இதை நீங்கள் பயன்படுத்துங்க, போடுங்க. ஓகே சார். தேங்க்யூ. எங்கள் அண்ணன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணன் முதல்ல சொன்னது, நீ தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை பார்த்தது அப்படி ஒரு சூழல் வரவும் வாய்ப்பு இல்லை, நடக்கவே நடக்காது. என்றாலும் கூட ஒரு சமவீச புத்தியா
நீ பார்த்துருக்கிறது ஒரு காலகட்டங்களில் மோடி கூட பயன்பெறலாம், வாய்ப்புகள் குறைவு, சான்ஸ் இல்லை என்றாலும் அரசியல் அரங்கத்துக்குள்ள நாம் வந்து ஒரு பண்பாடு நாகரிகம் கருதி நீ தமிழக முதல்வரை பார்த்தது பெரிய இஷ்யூ. பிஎம்ஓ கிட்ட உனக்கு ரொம்ப வெயிட்டேஜ் இருக்குன்னு சொல்கிறாங்க, உன் கருத்துக்கு பெரிய வெயிட்டேஜ் இருக்குது, பிஎம் உன்னை நம்புறாரு, உன் கருத்தை வந்து பல மாநிலங்களையும் செயல்படுத்தியிருக்கிறாரு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குதுங்கிறத பொன் ராதாகிருஷ்ணன் அண்ணன் பெருந்தன்மையோட என்னை மதித்து ஒரு மூத்த சகோதரன் எனக்கு அந்த பாராட்டை கிடைச்சது வந்து பெரிய ஒரு மகிழ்ச்சி அளிக்கிறது. அண்ணன் வந்து எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து அதை பார்த்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணன் வந்து இந்துத்துவாவுக்காக தன்னையே அர்ப்பணித்தவர், தன் வாழ்க்கையில் ஒரு லட்சிய உறுதியோடு வந்தவர், மிகப்பெரிய உயரத்துக்கு போக வேண்டியது காலமும் சூழ்நிலையும் அவருக்கு அதில் ஒரு இன்னும் நாட்கள் இருக்குது, கடைசி பக்கம் கிடையாது என்றாலும் அந்த போதுமான உயரத்தை அவருக்கு தியாகத்துக்கு உரிய உயரத்தை அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அடையலைங்கிறது என் பார்வை. எனக்கும் அண்ணனுக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தது என்றாலும் நீரடித்து நீருவதில்லை, ஒருதாய் மக்கள் அண்ணன் தம்பிங்கிறது என்னைக்கும் மாறாது. அந்த வகையில் அவரோட கலந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது எப்படி நாங்கள் வளர்ந்தோம், உயிருக்கு பயப்படாமல் எப்படியெல்லாம் களத்தில் நின்னோம் 80களில் எல்லா விஷயங்களையும் நம்ம பேசிக்கிட்டோம். அந்த வகையில் இந்த சந்திப்பு வந்து இயக்கத்துக்கும் மோடிக்கும் வந்து ஒரு பயனுள்ள சந்திப்பு தான். பட் அவரே தெளிவாக சொல்கிறார், ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருப்பார், அது கிறிஸ்டின் முஸ்லீம் இந்த ஓட்டுக்காக தான் இருப்பார் என்றாலும் காங்கிரஸ் கட்சி ஸ்டாலினால் பலனடையுது. ஸ்டாலின் இல்லைன்னா அந்த காங்கிரஸ் கட்சிக்கு 2 விழுக்காடு வாக்கு கூட கிடைக்காது. ஆனால் ஸ்டாலின் ஏனோ தெரியல காங்கிரஸ் கட்சியை தூக்கி சுமக்கிறாரு, விடமாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் அவர் கருத்து பரிமாறினார். 99ஆம் ஆண்டு திமுக கூட்டணி இருக்கும்போது திமுகவில் உள்ள ஆசாரி ஈழவர்கள் இவங்கெல்லாம் கமிட்டடாக ஓட் போட்டாங்க. திமுக காரங்க கமிட்டடாக நார்வல் டவுனுக்குள்ளே எனக்கு ஓட்டு போட்டாங்க. அதனால தான் 99 என்னால் வெற்றி பெற முடிஞ்சது. குறிப்பாக ஈழவ சமுதாயமும் விஸ்வகர்மா சமுதாயமும் திமுகவில் உள்ள கமிட்டட் ஓட்டர்ஸ் வந்து மதங்களை தாண்டி கட்சி கட்டுப்பாடுங்கிற லெவலில் அவங்க ஓட்டு போட்டாங்கங்கிறத தெளிவாக பதிவு பண்ணார். பல விஷயங்களை பேசும்போது நீ பண்ணின விஷயம் வந்து டெல்லியில் மோடிக்கே வந்து மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தாங்கிறதையும் பதிவு பண்ணார். நெகட்டிவாக கிடையாது, பாஜக நெகட்டிவாக அது அவங்க மகிழ்ச்சி தான் மோடிக்குங்கிற கருத்தையும் அவர் பதிவு பண்ணார். உன்னோட கருத்துக்கு மோடிக்கிட்ட பெரிய வெயிட்டேஜ் இருக்குது, அது எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொன்னார். அது எங்கள் அண்ணனோட பெருந்தன்மை எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. அண்ணன் அரசியல் அரங்கத்துக்குள்ள பெரிய உயரத்துக்கு வரணும். நான் மீண்டும் அண்ணனுக்கு உழைப்பு, சாதனை, அர்ப்பணிப்புங்கிறது அசாத்தியமானதுங்கிறத பதிவு பண்ணுறேன். ஏன் ஸ்டாலின் சந்திப்புக்கு எங்கள் அண்ணன் எப்படி என்ன பார்க்குறாருங்கிறதுக்கு தான் இதை சொன்னேன். ஸோ இதே எங்கள் அண்ணனோட பார்வை தான் மோடிக்கும் அந்த சந்திப்பை பற்றிய இருக்கும். அதே வேளையில் அவர் கொள்கை, ஸ்டாலின் கொள்கை அவருக்கு தான் மதசார்பற்ற கொள்கை. அவர் அந்த கொள்கையில் போகிறார். ஒரு அரசியல் களத்துக்குள்ள மாற்று சிந்தாந்தம் கொண்டவங்க வந்து ஒரு தலைவரை பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இலகணேசன்ஜி வந்து கலைஞரை பலமுறை பார்ப்பார். அந்த வகையில் நம்ம சித்தாந்தம், நம்ம கொள்கை மோடி ஃபார் பிஎம் 2029, ஐயா தாளிங்க நாடாரின் தொண்டராட்டு RSS அமைப்பு இந்து முன்னணிக்குள்ளே இருந்து வந்தவங்கிற லெவலில் நம்ம கொள்கையில் நம்ம இன்றைக்கும் உறுதியாக தான் இருக்கிறோம். மாற்று கொள்கை கொண்ட தலைவர்களை சந்திக்கிறது வந்து அரசியல் நாகரிகம். ஆனால் குறிப்பாக இதில் உங்களை கார்னர் பண்ண பார்க்குறாங்களே, இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இது விமர்சனங்களுக்கு வந்து நம்ம கடந்து போயிடணும். விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். இந்த விமர்சனங்களுக்கு நாம் திரும்ப பதில் சொல்லியிருக்க வேண்டியதில்லை. மோடி இதில் சந்தோஷப்படுறாருங்கிறது நமக்கு தகவல்கள் வருது. ஸோ நம்ம யாரை வச்சு நம்ம தமிழ் மண்ணில் நம்ம சாதிச்சிருக்கோமோ அந்த தலைவர் வந்து நம்ம ஒரு அரசியல் நாகரிகம் கருதி முக ஸ்டாலின் பார்த்தது சரிதாங்கிற முடிவில் தான் அவர் இருக்கிறாரு. நமக்கு இன்னைக்கு உள்ள அடையாளம் என்ன, மோடிக்கிட்ட நம்ம கருத்துக்கு சின்சியராக ப்ரோ மோடியாக நம்ம கருத்துக்கு அவர் செவிசாய்ப்பாருங்கிறது தான். அந்த வகையில் தான் சசிகலா அம்மையார் விஷயத்தில் ராகுல் காந்திக்கு ஆள் ஐயா எம் நடராஜங்கிற போது அதை நாம் சொல்லும்போது என்னைக்குனாலும் இவங்க ராகுல் காந்தி கூட தான் இருப்பாங்கங்கிற அடிப்படையில் சத்திரியன் குருமூர்த்தி, இல்லை கணேசன்ஜி, என் அண்ணன் பொன்னார், அன்னைக்குள்ள சூழ்நிலையில் எங்கள் அண்ணன் பொன்னார், இவர் சுப்பிரமணிய சாமி, இவங்க கருத்தெல்லாம் மீறி நம்ம கருத்து மோடிட்டு எடுப்பட்டது தான் இன்னைக்கு அரசியல் அரங்கத்தில் ஆடி டீமாக மோடிஜிக்கிட்ட ஒரு வெயிட் உண்டுங்கிறது தெரியுது. அதே மாதிரி இதையும் நம்ம வந்து களம் வரதுக்கு முன்னாடியே கவர்னர் வரமாட்டாருன்ட்டோம், ஆகஸ்ட் 15 விடுதலை இல்லைன்ட்டோம், மோடிஜி இன்பிளிஸ் அலையன்ஸில் சசிகலா அம்மையார் வர முடியாதுன்னு சொல்லிட்டோம். அப்போ இதனோட விளைவுகள் இதெல்லாம் வந்து பொன்னாரண்ணன்னு என்கிட்ட ரொம்ப மனம் விட்டு பேசிகிட்டு இருந்தார். தென் விஜய் விவகாரத்திலையும் நாம் வந்து 8ஆம் தேதியே ஜனநாயக படத்தை பற்றி சொன்னதும் நீ தான்பா மோடி நன்மைக்காக பேசுகிற, மற்றவங்க தங்களுடைய ஒரு அரசியலில் பொதுநலத்தில் சுயநலம் இல்லாமல் இருக்காது, மற்றவங்க நலனையே பிரதானமாக வச்சு பார்க்குறாங்க, நீ மோடி நன்மைக்காக விஜய் வந்து
26ல் நம்மளை பயன்படுத்திய ஒரு அரசியல் சக்தி. ஆனால் 29ல் அவர் ராகுல் காந்தியோட போயிடுவார். இதெல்லாம் மோடிக்காக. மோடி இதில் நீ தெளிவாக போயிட்டு இருக்கிற. விமர்சனங்கள் வரும் போகும், அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத. மோடிக்காக நீ நிற்கக்கூடிய இது வந்து உனக்கு பெரிய உயர்வை கொடுக்கும். அந்த இதுக்கு எல்லாமே தகுதியானவன். எந்த களத்துக்குள்ளே எப்படி வந்தங்கெல்லாம் நமக்கு தெரியுங்கிறத சொன்னேன். நானும் அண்ணனுக்கு வந்து பெற வேண்டிய உயரம் பெறலை, அவரோட தியாகத்துக்குள்ள இது கிடைக்கலங்கிறத சொன்னேன். அவரு உடனே வந்து அந்த பிளஸபிக்கால நம்மெல்லாம் எதிர்பார்த்து வரல, உனக்கு தெரியும். அந்த இதில் வாரம் சில கொள்கைகளை நம்ம தெளிவாக இருக்கிறோம். நாம் வந்து நியமன பதவிக்கெல்லாம் போகணுன்னு என்றைக்குமே வீட்டை விட்டு வரும்போதே நம்ம நியமன பதவிகள் இல்லை, மக்களால் சந்தித்து மக்கள் ஆதரவில் மகுடம் சூடணுங்கிறதா நம்ம இதில் வந்தோங்கிறதே அவர் சொன்னார். ஸோ ஒரு காலகட்டம் பாஜகவோட அந்த வளர்ச்சிங்கிறது வந்து ஒரு மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சியாக பாஜக வந்ததுனால பொன்னார் போன்றவங்கலாம் ஒரு பெரிய தலைவராக தமிழக சீஃப் மினிஸ்டர் லெவலுக்குள்ள கர்நாடகாவில் எதியூரப்பாலாம் வந்தது மாதிரி வர முடியாத ஒரு சூழ்நிலை வந்துட்டு. காரணம் இந்த கட்சியோட பலம் இவ்வளவுதான். ஒரு குறைஞ்ச சீட்டை வாங்கிட்டு மாறி மாறி கூட்டணி போயிடுவாங்கன்னு போது அது தேங்கி போயிடுது. அந்த கட்சி ஒரு சொதப்பல் கட்சியாட்டு மாறிடுது. மதிமுக பாமக மாறிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பாஜக அடங்கிடுது. ஸோ பாமகவுக்கு ஒரு கட்டத்தில் அன்புமணியை முன்னிறுத்தி டாக்டர் ஐயா ஜெயிக்கலனாலும் ஒரு 5.5 விழுக்காடு எடுத்தாங்க. அதே மாதிரி அண்ணாமலை அவர் வந்து மாஸ் லீடர், அது நான் மறுக்க வரல. அவர் வந்து 11.4 விழுக்காடு வாக்கு எடுத்தார். ஆனால் இன்னைக்கு கூட்டணி போகும்போது அது மிலிட்டன் பார்ட்டி வந்து சொதப்பல் பார்ட்டியாக மாறிடுது. இப்படி பல விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அப்படி கூட்டணி போனதுனால தான் அண்ணன் வந்து 99ல் மத்திய அமைச்சராட்டம் ஆக முடிஞ்சது. அதையும் நம்ம மறுக்க வரல. ஸோ ஆல் இண்டியா பொலிட்டிக்ஸு, ஸ்டேட் பொலிட்டிக்ஸு 2 கிளாஸ் ஆகிறனால ஒரு மிலிட்டன் ஃபோர்ஸு ஒரு மாறி மாறி கூட்டணி அமைக்கக்கூடிய ஃபோர்ஸாக மாறுதுங்கிற வேதனையும் கவலையும் நான் தெரிவிச்சுக்கிட்டேன். அவர் இந்த சூழ்நிலை இப்படி தான் இருக்குங்கிறதையும் இந்திய அளவுலையும் பார்க்கணும், தமிழ்நாட்டையும் பார்க்கணுங்கிறதுல சில விளக்கங்களை கொடுத்தாரு. மொத்தத்தில் நான் ஸ்டாலினை சந்தித்ததை வந்து டெல்லி தலைமையை மகிழ்ச்சி அடைகிற தகவலையும் எனக்கு சொன்னார். என்டிஏ 18 விழுக்காடு ஓட்டும், திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு விழுந்த வாக்குகள், இலவசங்கள் கூடாதுன்னு விழுந்த வாக்குகள், எம்ஜிஆர் ஊழல் ஜெயலலிதா ஊழல்னு அண்ணாமலை சொல்லி எடுத்த வாக்குகள், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜ் கருத்தை சொல்லி எடுத்த வாக்குகள், இப்படிப்பட்ட பல தன்மைகளில் பிராமணர் முதல் இந்து நாடார்கள் வர அந்த வாக்குகள் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு போகாது. அது சீமான் தலைமைக்கு மிக கணிசமான அளவு வரும். இந்த இடத்துக்குள்ள தான் சீமானுக்கு வளர்ச்சி இருக்கு. எடப்பாடியை பலவீனப்படுத்தி தான் சீமான் வளர்ந்திருக்கிறாரு. இதை ஊடகத்தில் மறைக்கிறாங்க. நயவஞ்சக நரிகள் ஊடகத்தில் இதை மறைக்கிறாங்க. உண்மையின் துணை கொண்டு நாம இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். உண்மை வெளிவரும். மக்களுக்கு இந்த உண்மை தெரியும். இந்த உண்மையை நாம் தெரிய வைக்கிறது மேலும் எடப்பாடிக்கு பலகீனத்தை அதிகரிக்கும், சீமானுக்கு பலத்தை கூட்டம். பொறுத்திருந்து பார்ப்போம். விஜய் களத்துக்குள்ளே வரல. அவரை வச்சு இதை மறைக்கலாம்னு நினைக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு பின்னங்கால் பரடி பெற ஓடிட்டாங்க. நாம உண்மையின் துணை கொண்டு அவங்களை விரட்டி அடிக்கிறோம். குறிப்பாக இதை தொடர்ந்து இன்னொரு இடியா எடப்பாடிக்கு அமைஞ்சது வந்து சசிகலா அப்புறம் ராமதாஸ் அவர்களுடைய கூட்டணி. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? ராமதாஸ் நிரூபித்த தலைவர். எடப்பாடி பழனிசாமி 75 விழுக்காடு அதிமுக அன்புமணி கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அன்புமணி கன்சிஸ்டண்டா ஸ்டாலின் எதிர்ப்பு பண்றாரு. நம்ம தெளிவாக தான் பேசுறோம். நான் தெளிவாக இதை எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் பேசுறேன். 2016ல் கலைஞர் தான் சிஎம் கேண்டிடேட். ஆனால் டாக்டரே என்ன பண்ணார் தெரியுமா? அன்புமணி பாங்கி மூணால பாராட்டப்பட்ட ஒரு சிஎம்மா வந்து முதல் கையெழுத்து மதுவிலக்கு போட்டுருவாரு, அவருக்கு பெண்கள்லாம் ஓட்டு போடுங்க, திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, ஸ்டாலினை விட திறமையான முதல்வர் அன்புமணினார். இந்த இடம் தான் ராமதாஸ் பண்ண தவறான ஒரு அரசு. ஸ்டாலினே சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகலை. அப்போ அந்த இடத்துல ஒரு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணார். பண்ணியிருக்க கூடாது. அது புறம்பான ஒரு செயல், உண்மைக்கு புறம்பான ஒரு ப்ரொஜெக்ஷன். அது ஜான் அரக்கிசாமியோட மோசடித்தனமாக அதுக்குள்ளே இருக்குது. உண்மைக்கு புறமா பண்ணுறதான் ஜான் அரக்கிசாமிக்கு வேலை. சரி, அவருக்கு தொழில் வாங்கின காசுக்கு கலைஞரா அன்புமணி அண்ணா தேராது, ஸ்டாலினா அன்புமணி அண்ணா தேறிடுமோன்னு நினச்சாப்புல. இன்னைக்கு ஸ்டாலின் பெரிய முதல்வராக வந்துட்டாரு. ஆனால் அன்புமணிக்கு ராமதாஸுக்கு அந்த ஓட்டை கொண்டு ஸ்டாலின் கூட்டணி போக முடியல. ஏன்னா நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். இந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு எதிரான ஓட்டு. கூட்டணி வச்சாலும் வராதுன்ட்டோம். அதனால தான் பாமக கூட்டணி ஸ்டாலின் சொன்னதும் கூட ஸ்டாலின் அதை உணர்றாரு. ஸோ இந்த இடத்துக்குள்ள இன்னொரு வகையில் அது அன்புமணிக்கு சாதகமாகுது. ராமதாஸ் வந்து பழைய மாதிரி பேரம் பேசுறாரு, அது எடுபடலை. அந்த ஓட்டுல பெரும்பகுதி ஸ்டாலின் எதிர்ப்புங்கிறதுனால, எடப்பாடியும் ஸ்டாலின் எதிர்ப்பு அணிங்கிறதுனால 75% பாமக ஓட்டு அன்புமணிக்கு தான் இருக்கும். அதை ராமதாஸ் எந்த அளவுக்கு உடைக்கிறாருன்னு தெரியல. 25 விழுக்காடு உடைச்சிருவாரு. இதை தாண்டி உடைக்கிறாராங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. என்ன இஷ்யூ எடுக்கிறாரு, எப்படி எடுக்கிறாங்கிறத வச்சு தான் அடுத்த கட்டத்துக்குள்ள நாம் சொல்ல முடியும். பல்லறிகளை தெரிவாங்க சார்.